அனுமன் ஜெயந்தியை ஒட்டி திருச்சி மாவட்டம் கல்லுக்குழியில் ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு 1,08,000 வடைமாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் விவரங்கள். ஜெயந்தி பண்டிகை என்பது இந்த நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அனுமன் கோவில்களிலும் அதிகாலையிலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் திருச்சி மாநகர் கல்லுக்குழி பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய அனுமன் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலையில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுது. குறிப்பாக 108 இளநீர், 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 லிட்டர் நெய் உள்ளிட்ட பொருட்களால் அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1,08,000 வடமாலை அணிவிக்கப்பட்டும் 10,008 ஜாங்கிரி மாலைகள் அணிவிக்கப்பட்டும் அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது கூட நீண்ட வரிசையில் நின்று இந்த அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் மக்கள் மனம் முருகி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் மக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக, அதாவது கடன் பிரச்சனை, மன அமைதி வேண்டும், திருமண தடைகள் நீங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இன்றைய தினம் அனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வடைமாலை செலுத்தி அந்த மனமுருகி வேண்டினால் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். ஆகையால் இன்று அதிக அளவில் திருத்தக்கூடிய மக்கள் இந்த அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த கோயில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று மாலையும் அனுமனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுவது, அதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். தற்போது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்துடைய அனைத்து அனுமன் கோயிலும் சிறப்பு யாகங்கள், பூஜைகள் மற்றும் நடைபெற்று வருவது, அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். रघुनंदन रघुरघुनंदन रघुवर सेवन रघुपति चायन रघुनंदन रघुरघुनंदन रघुवर सेवन रघुपति चायन रघुनंदन रघुरघुनंदन रघुवर सेवन रघुपति चायन. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், முழு விவரங்கள். நவீன அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு நாடு முழுவதுமாக சிறப்பு பூஜை வழிபாடுகளானது இன்று நடைபெற்று வரும் நிலையில தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய தக்கோலம் குறைக்கலை அருகே பார்த்தோமானால் 38 அடி உயரம் கொண்ட அனுமான் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று சிறப்பு நாளாக இருக்கக்கூடிய நிலையில அனுமான் சிலைக்கு பல்வேறு விதமான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நிலையில தற்போது பக்தர்களுக்கு அனுமான் அவர்கள் காட்சியளித்து வருகிறார். இதன் காரணமாக அதிகாலை முதலே பக்தர்கள் அனுமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் உள் மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்து கூட தற்போது வருகின்றது. தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர். முதலில் தக்கன் குளத்தில் பக்தர்கள் அனைவரும் நீராடி விட்டு பின்பு அனுமான் சிலை அருகே கற்பூரமேற்றி நெய் தீபம் காண்பித்து பின்பு துளசி மாலை அணிவித்து அனுமானை வழிபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக வடமாலை மற்றும் வெற்றிலை மாலை அணிவித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பஜனை கோஷ்டிகள் அனுமான் பூஜித்து பஜனை பாடல்களை பாடியபடி அனுமான் சிலைகளை தற்போது இங்க சுற்றி வரக்கூடிய நிலையில தற்போது சோழிங்கர் பகுதியில் பாருங்க ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சரத்குமார். மார்கழி மாத அமாவாசை என்று மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்த நாளை ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். நடப்பாண்டுக்கான அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 18 அடி உயரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடைமாலை சாற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல்லில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call